ராசி துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்பில்லை நிறைய இருக்கும். பேராசையை தூண்டிவிடும். ஸோ ரெண்டுன்றது வந்து குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள். ஸோ குடும்பம் வருமானம் சம்மந்தமான விஷயங்கள், தொழிலில் வந்து வருமானங்கள்லாம் நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ப்ளஸ் தான். பட் இருந்தாலும் செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்குது. குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு தர்க்கங்கள், ஒரு கேவலமான பேச்சுக்கள், இதெல்லாம் வர மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும். மூணுங்கிறது வந்து முயற்சி, இளைய சகோதரம் சம்மந்தமான விஷயங்கள் அதெல்லாமே வந்து சொல்லுங்கள். ஸோ அக்ரிமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே மூணாம் இடம். மூணாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து உங்களுக்கு ஆளில் இருக்கும்போது வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கும். நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்குங்க. நான்காம் அதிபதி 6ல் இருக்கும்போது ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு வாங்கலாமா, வண்டி வாங்கணும் மாற்றிடலாமா, பழைய வண்டியை போட்டுட்டு ஒரு புது வண்டி வாங்கலாமாங்கிற விஷயம்லாம் தோணும். ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பர். 5ஆம் அதிபதி 6ல் என்பது குழந்தைகளோட விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகளோட வெற்றி, குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்தில் வந்து தொழில் ரீதியாகவோ இல்லை வேலை விஷயத்துலையோ வந்து நல்ல ரீதியில் வந்து டெவலப் ஆகிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வயிறு சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் அப்பப்போ ஒரு அதிருப்தி, ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 7ங்கிறது கணவன் மனைவி உறவு மற்றும் கஸ்டமர் கிளைண்ட்ஸுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லும். 7ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 10ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது மாமியார் உறவுகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பேசும்போது பழகும் வந்து கொஞ்சம் கவனமாக யார்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிறது வந்து யோசித்து பேசுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுதான் ரொம்ப கவனம். 8ஆம் அதிபதி 8லேயே இருக்கிற மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் மன உளைச்சல் கூடிய நிறைய பேராசைகள், ஒரு மற்றவங்களுடைய கம்பேர் பண்ணி ஒரு பேராசைனா ஒரு டென்ஷன் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்குது. அதுக்கு 9. 9ன்றது புதன். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான உறவுகளில் வந்து நமக்கு ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சலை கொடுத்துருங்க. ஸோ வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ என்னடா இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன், இந்த மாதிரி இருக்குண்ணே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிளாங்காக இருக்கிறது. ஓகேங்களா? பிளாங்க்னால் அது அஸ்தங்கமாகும்போது ஒரு பிளாங்க்னஸ் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு வாரத்தில் சரியான கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்கும். ஸோ நிறைய மாற்றங்கள் எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் 10ல் செவ்வாய் நீச்சமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் சின்ன அவமானங்கள் ஏற்படுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கவனமாக இருங்க. ஓகேங்களா? கணவன் மனைவி உறவுகளும் பார்த்திங்கன்னா வெளியாளனால், அதாவது மாமியார் மற்ற உறவுகளால் நமக்கு வந்து ஒரு டென்ஷனையோ ஒரு மனக்காயங்களோ ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. 11. 11ஆம் அதிபதி சூரியன். 11ஆம் தேதி சூரியனும் 8ல் இருக்கும்போது கொஞ்சம் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள், பேராசைப்படாமல் இருக்கணும். நண்பர்கள் விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கணும். கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு பெனால்ட்டி வர மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப நல்லதுங்க.